ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பீனட் வேர்க்கடலையை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சின்ன பசங்க இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இது வாய்ஸ் ஓவர் வீடியோ கிடையாது. இதை டைரெக்டாக நம்ம ஆடியோ வந்து லைவாக எடுக்கிற வீடியோ. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நம்ம அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால், ஒரு கிளாஸ் பால் நான் இதில் ஊற்றிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொங்க விட்டுருவோம். இது ஒரு தடவை இப்படி பொங்கி வந்துட்டோம், ஓகேங்களா. ஒரு தடவை பொங்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேர்க்கடலையை ஆல்ரெடி இது வந்து மசாலா டீ பாக்ஸ் இதில் வந்து நாங்கள் வேர்க்கடலையை ஆல்ரெடி வறுத்து தோல் உரித்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அரை கப் இருக்கும், ஒரு 125 இருக்கும், ஓகேங்களா. 125 கிராம் இருக்கும். இந்த அரை கப் அளவுக்கு இருக்கிற இந்த பீனட்டை வந்து நம்ம வந்து இந்த பாலில் வேக வச்சு அரைக்க போகிறோம், ஓகேங்களா. பால் இப்போ நல்லா பொங்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நிலக்கடலையை ஆட் பண்ணிடணும். இப்போ என்னன்னா, இது இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த பால் சுண்டி வரணும். அப்படியே இந்த பாலில் இந்த நிலக்கடலை வந்து அப்படியே வேகணும். அவ்வளோதான் மேட்ரு. இது பால் வந்து அடி பிடிச்சிடாம இப்படி நம்ம கிண்டி கிண்டி விடுறது மட்டும்தான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் ஊற்றிருந்தோம். இப்போ வந்து அது ஒரு 3/4 கிளாஸ் பாலாக மாறிடுச்சு. ஆக்சுவலி இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் பால் தேவைப்படுது. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிவிடுவோம், இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின பிறகு இது ஒரு ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது ஆக்சுவலி நம்ம அப்படியே போட்டோன்னா அது அரையில். நான் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன், ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1 2 3 இது 10 தெரியல, இன்னொரு ஸ்பூன் போட்டு 4 ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன், ஓகேவா. இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் கொட்டிடலாம். ஒன்று 2 3 4 ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, அங்கே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்படி நல்லா இப்படி இறுக்கி இப்படி வரணும், ஓகேங்களா. இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
மேலே டார்க் சாக்லேட்டை தான் சின்ன சின்னதாக துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நட்ஸை கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீனட் பால்கோவா ரெடி. இதில் நட்ஸ் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்திருக்கு. ஓகே, நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.